வெல்கம் டு கோலிவுட் மெயில். ஒரு கல்யாண ப்ரொபோசல், ஒரு கிட்னாப்பிங், அதுவும் உலகத்திலேயே கிரேட்டஸ்ட் டிடெக்டிவ் ஷெர்லாக் ஹோம்ஸையே யாரோ கடத்திட்டாங்க. அப்போ அவரை காப்பாற்ற எனோலா ஹோம்ஸ் என்னென்ன பண்ணாங்க? இந்த எனோலா ஹோம்ஸ் 3 உண்மையிலும் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, இந்த முறை எனோலா ஹோம்ஸோட கதை லண்டனில் மட்டும் நடக்காது, அழகான மால்டா தீவுக்கும் போகுது. அங்கே எனோலாவோட வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் நடக்க போகுது. ஆனால் அதே நேரத்தில் எதிர்பாராத ட்விஸ்ட்டு, ஷெர்லாக் ஹோம்ஸ் திடீர்னு காணாமல் போயிடுறாரு. அவரை யார் கடத்தினாங்க, ஏன் கடத்தினாங்க, எனோலா ஹோம்ஸ் எப்படி இந்த கேஸை சால்வ் பண்ணுறாங்க, இதுதான் படத்தோட மெயின் ஸ்டோரி. மில்லி பாபி ப்ரௌன் இந்த முறையும் செம்ம எனர்ஜெட்டிக்காக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேமராவை பார்த்து பேசுகிற ஸ்டைல் இன்னும் என்டர்டெய்னிங்காக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஹென்ரி கெவிலுக்கு இந்த பாட்டில் நல்ல ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. மால்டா லொக்கேஷன், விஷுவல்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. மிஸ்ட்ரி, ஆக்ஷன், எமோஷன் இந்த மூணையுமே நல்லா பேலன்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. பிக்கெஸ்ட் மைனஸ் என்னன்னா, வில்லன் யாருன்னு ரொம்ப சீக்கிரமே கெஸ் பண்ணிடலாம். சில பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக ஃபீல் கொடுக்கும். மிடில் போர்ஷனில் லேசாக ட்ராக் ஆகிற மாதிரி தோணலாம். ஃபைனலாக முதல் 2 எனோலா ஹோம்ஸ் மூவிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த தேர்டு பார்ட்டும் டெஃபினெட்லி என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 3.75 அவுட் ஆஃப் 5. மீண்டும் வேற படத்தோட மூவி ரிவ்யூவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். பாய்.